சென்னை அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி பங்கீடு, வேட்பாளர்கள் தேர்வு என மக்களவைத் தேர்தலுக்காக திமுக முழுவீச்சில் பணியாற்றி வருகிறது. இதுகுறித்து எமது செய்தியாளர் செம்பருத்தி தரும் கூடுதல் தகவல்களை தற்போது கேட்கலாம். வணக்கம் செம்பருத்தி. மக்களவைத் தேர்தல் மற்றும் இடைத்தேர்தலை சந்திக்க திமுக எந்த அளவில் தயாராகி வருகிறது? உங்கள் தகவல்களை பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக வருகிற ஏப்ரல் மாதம் 18ஆம் தேதி நடைபெறக்கூடிய இந்த பாராளுமன்றம் மற்றும் காலியாக உள்ள 21 தொகுதிகளில் இடைத்தேர்தலை சந்திப்பதற்காக திமுக தனது முழு பணிகளை செய்து வருகிறது. குறிப்பாக திமுகவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட், ஐஜேகே, கொங்குநாடு தேசிய மக்கள் கட்சி ஆகியோர் இடம்பெற்றுள்ளனர். இதில் வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40 தொகுதிகளில் தன்னுடைய 20 தொகுதிகளில் மட்டுமே தனக்காகவும் மீதமுள்ள 20 தொகுதிகளை தனது கூட்டணி கட்சிகளுக்காகவும் ஒதுக்கியுள்ளது. குறிப்பாக இதில் காங்கிரஸ்க்கு 10 தொகுதிகளிலும், கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்காக 4 தொகுதிகளும், விசிகாவுக்கு 2 தொகுதிகளையும், மதிமுக, ஐஜேகே, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகளுக்கு தலா 1 தொகுதிகளையும் ஒதுக்கியிருந்தது. இதன் அடிப்படையில் இந்த 20 தொகுதிகளில் ஒதுக்கியுள்ள நிலையில் இதுவரையில் காங்கிரஸ் கட்சிகளை தவிர மற்ற அனைத்து கட்சிகளுக்குமே தொகுதிகள் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்டுவிட்டது. எனவே இன்று மாலை காங்கிரஸ் கட்சிக்கு உரிய தொகுதி அறிவிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டுமல்லாமல் திமுக இன்னும் 2 நாட்களில் தனது தேர்தல் அறிக்கையை வெளியிடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. நாடாளுமன்ற பெயர்களோடு சேர்த்து தமிழகத்தில் காலியாக உள்ள 18 தொகுதிகளிலும் மட்டுமே இடைத்தேர்தல் நடத்த உள்ளதாகவும் தேர்தல் ஆணையம் அறிவித்திருந்தது. அதன் அடிப்படையில் அரவக்குறிஞ்சி, ஒட்டப்பிடாரம், திருப்பரங்குன்றம் போன்ற பகுதிகளுக்கு தேர்தல் நடத்த வேண்டும் என்றும் திமுக சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு இன்று மதியம் 12 மணி அளவில் போல் மனு அளிக்கப்பட்டுள்ளது. அதற்காக மேலும் இவர்களது மனு நிராகரிக்கப்பட்டால் உச்சநீதிமன்றத்திற்கு சென்று தங்களது கோரிக்கைகளை வைப்பதற்கு திமுக தயாராக உள்ளது எனவும் கூறலாம். செம்பருத்தி, திமுகவின் முக்கிய நிர்வாகிகள் போட்டியிட உள்ள தொகுதிகளின் விவரங்கள் ஏதேனும் தெரிய வந்துள்ளதா? அது குறித்த விவரங்கள் ஏதாச்சும் இருந்தால் பதிவு செய்யுங்கள். வரக்கூடிய இந்த பாராளுமன்ற தேர்தலில் தான் முதன்முறையாக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தூத்துக்குடியில போட்டியிடுறதா ஒரு தகவல்கள் வெளியாகியுள்ளது. தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியில போட்டியிடுவதற்காக மனு தாக்கலும் செய்துள்ளார். எனவே அவருக்கு தூத்துக்குடி தொகுதி வழங்கப்படும் என்றும் தகவல்கள் வெளியாகுள்ளது. அதே போல் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதிக்காக திமுகவின் முதன்மை செயலாளர் TR பாலு மனு தாக்கல் செய்துள்ளதால் அவருக்கும் ஸ்ரீபெரும்புத்தூர் தொகுதி வழங்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போலதான் தென் சென்னையில் ஆற்காடு வீராசாமியின் மகன் கலாநிதிக்கும், மத்திய சென்னையில் தமிழச்சி தங்கப்பாண்டி, வட சென்னையை பொறுத்தவரை மருத்துவர் கனிமொழிக்கும் வழங்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. செம்பருத்தி, நாளை தமிழகம் வரவுள்ள ராகுல் காந்தியை ஸ்டாலின் சந்தித்து தேர்தல் குறித்து ஆலோசனை நடத்த ஏதேனும் வாய்ப்புள்ளதா? அது குறித்த தகவல் ஏதேனும் இருந்தால் பதிவு செய்யுங்கள். நிச்சயமாக தமிழகத்தை பொறுத்தவரை ஏற்கனவே திமுக காங்கிரஸ் உடனான கூட்டணி உறுதியாக உள்ளது. அதனால் இதற்கு முன்னரே முதன்முறையாக காங்கிரஸ் தலைவரான ராகுல் காந்தி மறைந்த முன்னாள் முதல்வரும் திமுக தலைவருமான அவருடைய சிலை திறப்பு விழாவிற்காக முதன்முறையாக தமிழகம் வந்திருந்தார். அதனைத் தொடர்ந்து வரக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலை சந்திப்பதற்காக தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் பிரச்சாரத்தை மேற்கொள்வதற்காகவும் தமிழகம் வரவுள்ளதாக தகவல்கள் எழுந்த அடிப்படையில் நாளை ராகுல் காந்தி சென்னை வர உள்ளார். மேலும் அவருடைய வருகைக்கு பிறகு முதன்முறையாக சென்னையில் உள்ள ஸ்டெல்லா மேரி கல்லூரியில் நடைபெறக்கூடிய நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று கல்லூரி மாணவர்களுடன் உரையாட உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து 1 மணி அளவில் சென்னை கிண்டியில் உள்ள தனியார் ஹோட்டலில் செய்தியாளர்களை சந்திக்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் நாளை மாலை கன்னியாகுமரியில் நடைபெற உள்ள தேர்தல் பிரச்சார மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்ள உள்ளார். இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் தான் திமுக தலைவர் ஸ்டாலினும் கலந்து கொள்கிறார். எனவே அதற்காக சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை செல்லக்கூடிய விமானத்தில் திமுக தலைவர் ஸ்டாலினும் அவரோடு பயணிக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. எனவே ராகுல் காந்தியும் திமுக தலைவர் ஸ்டாலினும் ஒரே நேரத்தில் பயணம் செய்ய உள்ளதாகவும் எழுந்த அடிப்படையின் தகவலின் பெயரில் இந்த நடைபெற உள்ள இந்த மக்களவை தேர்தலுக்கான முடிவுகள் குறித்து ஆலோசிக்கப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.